Praise God. Hallelujah. Hallelujah. यीशु की पुगल, यीशु की नंदी, आइए वाले, आइए वाले, கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் வாழ்த்துக்களை உங்களோடு பயணம் கொள்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்ம உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்து கொண்டிருக்கிறோம். தூய ஆவியானவர் திருவிழா வர இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த இரண்டுக்கும் இடையே புதிய திருத்தந்தை நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்கு தரப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. அருமையான இந்த ஒரு மே மாதத்தினுடைய மாதாந்திர 2வது சனிக்கிழமை அந்த நற்செய்தி கூட்டம் இன்று நாம் கொண்டு கூடியிருக்கிறோம். இந்த வேளையிலே புதிய திருத்தந்தை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தி நமக்கு தருவதற்காக அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல அந்த ரோம் நகரிலிருந்து மிக குருவானவர் நமக்கு சேர்றார், ஒரு செய்தி கொடுக்க வர இருக்கிறார். ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. பார்த்தீங்களா எவ்வளோ ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? திருத்தந்தை எடுத்த இடத்துல இருந்து ஒரு குருவானவர் வந்து நமக்கு செய்தி கொடுத்தாருன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு அது ஒரு ஆசீர்வாதமாகவே நம்ம நினைக்கிறோம். சரியா? பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு அந்த ஃபாதர் கேட்டேன், ஃபாதர் அங்கே ரோமாபுரியில் திருத்தந்தை எடுக்கிறாங்க, மக்கள்லாம் உள்ள கூடி இருக்கிறாங்க, நீங்கள் அங்கே இருக்காமல் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னார். அழகாக சொன்னார், எனக்கு ஏழைகள் தான் முக்கியம், நமது ஊர் தான் முக்கியம், நற்செய்தி பணி தான் முக்கியம், இறைவாக்கை அறிவு தான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னுடைய பணி என்ன பணி, அந்த பணியை செய்திருக்கிறதுனால என்ன ஊருக்கு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நாம் இந்த நற்செய்தி கூட்டத்தை உற்சாகமாய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக உலகத்திலே நமக்கு இந்த இடம் ஏற்பாடு செய்வதற்காக கடந்து சென்றிருக்கிறார். அந்த விண்ணகத்தை நோக்கி பயணமாக நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியானவரே ஆமென். பாடத்திலே 240வது பாடல், படம் 240வது பாடல். வல்லமை ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஹல்லேலூயா. வல்லமை ஆவியானவர் கிட்ட வந்திருக்கிறாரா? எப்போ வருது? ஆவியானவர் கிட்ட வந்திருக்கிறாரா? வந்து நீங்க சாத்தான விரட்டுறீங்களா? வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும், கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும். இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? ஓ சாத்தானே அப்பா எனக்கு விரட்டுறீங்களா? விரட்டிருக்கீங்களா? எல்லாம் பையனா இருந்தாலும் நம்ம மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் சரி, போட்டு மகளே என்ன செய்வோம்? தாங்கி அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க, அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, தவறான வார்த்தைகளை பேசுவாங்க. நம்ம என்ன செய்வோம்? அவங்கள அரவணைச்சு சாத்தான பிடிச்சி உள்ளுக என்ன செய்வோம்? தட்டி கொடுத்து இடுப்பில் ஏற்றி சதுரம் அவங்களை படத்தை போட்டு நல்ல ஆகாரம் போட்டு அப்படியே வச்சுக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொல்றார், வல்லமையான ஆவியான நமக்குள்ள வருகிற போது என்ன செய்யணும்? சாத்தான விரட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பு நகரத்துல நம்ம சவுலாக இருந்தவர் பவுலாக மாறிய போது பவுலும் சீலாவும் என்ன செய்தாங்க? இறைப்பணி செய்தாங்க. பிலிப்பு நகரத்துல பவுலும் சீலாவும் என்ன செய்தாங்க? இறைப்பணி செய்கின்ற போது அங்க ஒரு பெண்மணி இருக்காங்க. பெண்மணி எப்போதும் குறி சொல்பவளாக இருக்காங்க. சரிதான்? அவளுக்கு வேலை என்னது? குறி சொல்லி ஆட்களுக்கு சுவாசியம் சொல்லுவோம்ல, குறி சொல்லி ஆட்கிட்ட பணம் வாங்குறது, பணம் வாங்கி பிள்ளைக்கு தேடிக்கொண்டே இருந்தாங்க. ஆனா இந்த பவுலும் சீலமாக எடுத்து வருகிற போது இவங்களை பார்த்த மாத்திரத்தில் என்ன செய்வாங்க? இவர்கள் கடவுளின் ஊழியர்கள் என்று அடிக்கடி கிண்டல் செய்வாங்க. பைபிளை தூக்கிட்டு போகக்கூடியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? உடனே தூக்கிட்டு போயிட்டாங்க பைபிளை அப்படின்னு சொல்லுவாங்களா? அதே மாதிரி அந்த பெண்மணி என்ன செய்றாங்க? எப்பவும் கேள்வி கிண்டல் செய்யறது மாதிரி அவங்களை
இவங்க கடவுளின் தூதர்கள், வல்லமையான தூதர்கள் அப்படின்னு கேலி செய்தாங்க. அப்படி கேலி செய்த உடனே என்ன நடந்ததுன்னா, பவுல் கோபம் கொண்டத பெண்மணிகிட்ட, சாத்தானே இவளிடமிருந்து நீ வெளியே போன்னு சொல்லி கோபத்தில் என்ன செஞ்சாரு, சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன நடந்தது? பெண்மணியிடத்துல குறி சொல்லும் ஆவி வெளியே போயிடுச்சு. பேசுவோம் விளக்குதான் உங்களுக்கு. நீங்க உங்க பையன் உங்க பிள்ளை உங்கள்கிட்ட சண்டைக்கு வரும்போது, ஏதாவது பிரச்சனை சொல்லி வரும்போது நீங்க அப்படி சொல்லிக்கலாம், இவரிடத்தில் இருக்கிற தீய சத்ரு இயேசுவின் நாமத்திலே வெளியே போ அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்க. வாங்க வாங்க போட்டு 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 கட்டி இழுத்து இழுத்து இடுப்பலையா தோல்லையா தலையில மேலே வச்சு அப்படி கொண்டு போய்ங்க. அவர் என்ன பண்ணாரு, அந்த அந்த பெண்மணியிடத்துல இவளை விட்டு வெளியே போனதுனால உடனே போய் போயிடுச்சு. அந்த போன போய் சொல்லி ஆவி போன உடனே அந்த பெண்மணி சாதாரண பெண்மணி ஆகிட்டா. பேசுறோம். இப்ப அவளுக்கு என்ன கவலை? அவளுக்கு வாழ்வாதாரம் இல்லாம ஆகிவிட்டது. வாழ்வாரமாக இல்லாததுனால அந்த 2 பேரை கூட்டிட்டு தலைமை சங்கத்துக்கு இழுத்துட்டு போறா. அங்க போய் அந்த விஷயங்களை எல்லாம் சொல்றான். விஷயங்கள் எல்லாம் சொல்லி, இப்படி எனக்கு வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு சில காரியங்களை செஞ்சாரு, இவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வரும்போது அவங்க என்ன சிறையில் அடைத்து காலை கட்டி ஒரு கழுவாயில கட்டி போடுறாங்க. 2 பேருடைய காலை 4 கால்களை சேர்த்து ஒரு கழுவாயில கட்டி போட்டு இதுல போட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவங்க என்ன செய்றாங்க, கடவுளை துதிக்கிறாங்க. கடவுளை துதிக்க அங்க அந்த ஊர்ல பிலிப்பு நகரத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஹல்லேலூயா. நிலநடுக்கம் ஏற்பட்ட வேளையில என்ன நடந்ததுன்னா, அந்த சங்கிலிகள் கட்டுகள் அவிழ்ந்து போன. அதுபோல நம்முடைய தெருவுல சில நேரம் சண்டை நடக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், சென்னல் ஓரத்தை அப்படியே எடுத்து பார்க்கணும், என்ன நடக்குன்னு பார்ப்போம். அப்படிதான் என்ன நடக்குன்னு பார்க்கக்கூடிய நேரம் நம்ம என்னென்ன செபிக்கணும். அந்த பெயரை சொல்லி, அவங்களுடைய பெயரை சொல்லி, ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே தூய ஆவியானவரே இவர்களுக்குள் சண்டை வராதபடிக்கு நான் கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற போது இந்த கட்டுகள் என்ன செய்யும், மாறும். அப்ப சண்டைகள் குறையும். அப்ப இந்த பெண்மணி அந்த இடத்துல அவங்கள கட்டப்பட்ட நிலையில அவங்க என்ன செய்றாங்க, கடவுளை துதிக்க சங்கிலிகள் எல்லாம் என்ன செஞ்சு விலகிச்சு, கட்ட வந்துச்சு. இப்ப 2 பேரும் எழுப்பி நிற்கிறாங்க, கட்டி வைக்கப்பட்டவங்க எழுப்பி நிற்கிறாங்க. வெளியிலே காவலுக்கு நிற்கக்கூடிய காவல் தூதர்கள்லாம், ஐயோ பெரிய நிலநடுக்கம் ஆயிட்டு, இனி என்ன நடக்குன்னு தெரியல. சிறைக்குள்ள போகும்போது 2 பேரையும் காணல. அவர்கள் என்ன செய்றாங்க, தன்னுடைய வாளை உருவி தன்னுடைய கழுத்திலே பகுதியிலே வெட்டுவதற்கு, தற்கொலை செய்வதற்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்போ பவுல் சொல்றாரு, நீ உன்னை என்ன செய்ய வேண்டாம், தவறான பாதைக்கு நீ போக வேண்டாம், நாங்க இந்த ஊர்ல தான் இந்த இடத்துல தான் இருக்கிறோம், தைரியமாகிறீ என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அப்படி திருத்தூதர் பணிகள் உள்ள 16வது அதிகாரம், திருத்தூதர் பணி 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாரும் வாசிப்பீங்களா? திருத்தூதர் பணி 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாராவது எடுத்து வாசிங்க. திருத்தூதர் பணி 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் சொன்ன பின்பு தங்களுக்கு வழியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. அப்போது அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்னோனியாவிலிருந்தும் தூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் தள்ளியிருந்தார்கள். அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து கொண்டு போட்டார். திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். 16. பல நாட்கள் அவர் அவ்வாறு செய்து வந்தார். பல நாட்கள்னா அந்த பெண்மணி இந்த திருத்தூதர்களை பார்த்த உடனே கேலி கிண்டலுமாக செய்வது வழக்கம். பல நாட்கள் அவர் அவ்வாறு செய்து வந்தார். அவர் எரிச்சல் கொண்டு அவர் பக்கம் திரும்பி, நீ இவரை விட்டு போகுமாறு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உமக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியிடம் கூறினார். அந்நேரமே அது அவரை விட்டு சென்று விட்டது. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி.
நம்ம என்ன செய்யணும்? ஆவியானுடைய செயல்பாட்டுக்குள் நாம் வந்து விட்டால் நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்த ஆவியானுடைய செயல்பாட்டை பயன்படுத்தணும். சாத்தானை வெளியே போ அப்படின்னு சொல்லி பாருங்க, உடனே செய்யணும். சாத்தான் வெளியே போ. கொசு கூட நம்ம மேல ஏறி கடிக்கணுமான்னு யோசிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவியானுடைய செயல்பாட்டுக்குள் நம்மை நாமே அர்ப்பணிப்பதற்காக 240வது பாடலை பாடுறோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பகராகி எனக்குள்ளே அந்த பயாகி அணுகுவ
திருப்பாடல் 30 அதிகாரம் 11வது வசனம் இவ்வாறு சொல்கிறது. திருப்பாடல் 30:11வது வசனம். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் சாக்கு துணியையும் களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி. நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகளும் போராட்டங்களும் கவலைகளும் அவைகளில் இருந்து ஆண்டவர் நமக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சில நோய் நொடிகள் நமக்கு வந்திருக்கலாம், பிரச்சனைகள் வந்திருக்கலாம், போராட்டம் வந்திருக்கலாம், குடும்பத்திலே சமாதானமின்மை அமைதியின்மை ஏற்பட்டிருக்கலாம், சிலர் முதியவர்களை துரத்தி அடித்திருக்கலாம். ஆனால் இப்போது அவர்கள் சேர்ந்திருப்பார்கள். பல நாட்களாகவே சிலருக்கு தலைவலி என்று சொல்லி விவிலியத்தை வாசித்தாலே உடனே தூக்கம் வந்துவிடும். அல்லேலூயா. விவிலியத்தை வாசித்தாலே உடனே தூக்கம் வந்துடும். விவிலியத்தினுடைய வார்த்தைகளை பற்றி எங்கேயாவது கேள்விப்படணும் கேட்டுட்டே இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. ஒரு பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு அந்த கேட்கும் சக்தி இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது, ஆனால் என்ன செய்வாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க நாளடைவில் அது கூடுமா குறையுமா? அப்படி கேட்டுட்டே இருக்கக்கூடிய நேரம் தூங்கக்கூடியவங்க அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்களா, அல்ல முடிச்சு இதை கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா? எப்படி இருப்பாங்க நீங்க சொல்லுங்க. தலைவலி, சில பேருக்கு தலைவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலைவலி இருந்துட்டே இருந்தது, அப்படிதான் தலைவலி இருக்கும். அது என்னைக்காவது ஒரு நாள் தீர்மா தலைவலி தீர்மா அது தீர்ந்தாலும் நம்ம தீர்ந்த மாதிரியே காட்ட மாட்டோம். பிரேசனம் அது அப்படியே கண்டினியூவா கொண்டுட்டே போயிரு. தலைவலி யாராவது இதை பேசினா உடனே அது பேசினதை உடனே கேட்டுட்டு அப்படியே உலகிறோம். பிரைஸ்லோன். நீ என்ன வேணாலும் சொல்லி நான் தூங்கலாம் சொல்லுவேன். பிரைஸ்லோன். அந்த தூக்கத்தை நம்ம என்ன செய்யணும், ஆவியானுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு கட்டுகிறேன். ஆவியின் துணையோடு இதை என்னிடத்தில் இருக்கிற சோம்பேறித்தனம், களைப்பு, இந்த தூக்க கலக்கம், மனக்கலக்கம், இதெல்லாம் என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்தினாலும் வார்த்தையினாலும் இரத்தத்தினாலும் கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்யும், அது என்ன செய்யும், நம்மளை வந்து ஓடி போயிடும். பிரைஸ்லோன். நீங்க அதை என்ன செய்வீங்க, இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தாமே அப்படியே அது கூட சேர்ந்து உறங்கிடுவீங்க. பிரைஸ்லோன். எப்பெல்லாம் உறங்குவதோ அப்பெல்லாம் என்ன செய்வீங்க, ஜாலியாக தூங்குவீங்க. அப்படிதான் ஜாலியாக தூங்கிருக்கீங்களா? தூக்கம் வந்து ஜாலியாக தூங்கக்கூடிய கை தூக்கி பார்க்கலாம். யாரும் ஜாலியாக தூங்குவீங்க. இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர்ல கை வைக்கக்கூடிய ஆம்ஸ் இல்லை அப்படின்னா என்ன செய்வீங்க, மேலே ஃபேன் ஓடுது, நல்ல ஃபேன் ஓடுது, ஒரு ஸ்டூலில் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்வீங்க, சாயவும் முடியாது. சில ஸ்டூல் தானே இருக்கு, சாயவும் முடியாது. கை வைக்கிறதுக்கு ஆம்ஸ் இருக்காது. சரிதான். அப்ப என்ன செய்வீங்க, கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன செய்வீங்கம்மா, எழும்பி நிற்பீங்க. பிரைஸ் லார்ட். விளக்குது உங்களுக்கு? நீங்க வேணா வீட்டில் செய்து பாருங்க. சரியா? ஒரு ஸ்டூல் எடுத்துட்டு காலையில் 10 மணிக்கு உட்கார்ந்து பாருங்க. 1 மணி வரை இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதனை ஆகலாம். அல்லேலூயா. 10 மணிக்கு உட்கார்ந்துட்டு 1 மணி வரை நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்டூல்ல நீங்க சாதனையாளர். பிரைஸ் லார்ட். உங்களுக்கு ஒரு சாங் போட்டு உங்களுக்கு பொக்கே கொடுத்து நான் வாழ்த்துக்கு வருவேன். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஏன்னா சாய முடியாது, ஆம்ஸ் கையை வைக்க ஊன முடியாது. அப்படின்னா 20 நிமிஷம் 22 நிமிஷம் தான் ஒரு இடத்துல உட்கார முடியும் என்று அறிவியலாளர் சொல்கிறாங்க. அல்லேலூயா. நான் சொல்ல விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள் சொல்றாங்க 22 நிமிஷத்துக்கு மேல என்ன செய்ய முடியாதான், அந்த ஸ்டூல்ல ஒரு மனிதனால் இருக்க முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு இன்னைக்கு சேர்ந்தது, ஆம்ஸ் வைக்கக்கூடிய சேர்ந்தது, சாயத்துக்கு இடம் தந்து, மேல ஃபேன் ஓடுதுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லணும்ல. நீங்க சொன்னீங்களா நன்றி? சேர்ல உட்காரும் போது ஆண்டவரை நன்றின்னு சொல்லி உட்கார்ந்தவங்க கை தூக்கி பார்க்கலாம். யாருமே பார்த்தீங்களா? பிரைஸ்லாம். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஆண்டவர் சொல்கிறார், நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர், என் சாக்கு துணியை களைந்து விட்டு என்னை மகிழ்ச்சியாய் உடுத்துவீர். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. திருப்பாடல் 4:8 யாராவாசிங்க? திருப்பாடல் 4:8 டக்குனு எடுக்க சீக்கிரம். திருப்பாடல் 4:8
மன அமைதியுடன் படுத்துறங்குவேன். இனி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படுக்கிறத பற்றி பேசுறோம், தூங்குறத பற்றி பேசுறோம். அருமையான ஒரு வசனம் வருவாரு. இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன், ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாய் இருந்தாலும் நீர் என்னை பாதுகாப்புடன் தூங்க செய்கிறேன். அப்படிதான் படுது, பாதுகாப்புடன் தூங்க செய்கிறேன் தான் படுது. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்ன வாங்க, முன்ன வந்து உட்காருங்க, முன்ன வாங்க. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அப்போ வசனம் சொல்கிறது, இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன், ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாக இருந்தாலும் நீர் என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் தனிமையாக இருந்திருக்கீங்க, அப்படிதான். நேற்று ராத்திரி எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல தூக்கம் வருது, ஆனால் கட்டில போய் படுத்தோட உறக்க வரல. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அங்கே இருந்து எழுப்பி வெளியில வருவேன், வெளியில வைக்க திருப்பி ஏசி ரூமுக்குள்ள போவேன், நல்ல படுக்கிற போது படுப்பேன், திருப்பி ரெண்டாவது எழுப்பி வெளியே வருவேன். பிரைஸ் லார்ட். மன கஷ்டம், மனதில் ஒரு பாரம், சுமக்க முடியாத பாரம். அப்போ தூங்கவே இல்லை. அலாரம் வச்சிருந்தேன், 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு போய் படுத்து படுத்த உடனே அலாரம் அடிச்சிட்டு. பிரைஸ் லார்ட். அப்போ நினைச்சு சார் நல்ல தூக்கம் வரக்கூடிய நேரத்தில் என்னது அலாரம் அடிக்குது, ஜெப நேரம் என்று அது சொல்லுது. ஹல்லேலூயா. உடனே ஜெப நேரத்துக்கு ரெடி ஆயிட்டேன். பிரைஸ் லார்ட். நான் முதல்ல ஜெபத்துக்கு வந்த உடனே அங்க செய்தி கொடுத்துருந்த ஒரு ஆளு டக்குனு உடனே வெளியே போயிட்டாரு. பிரைஸ் லார்ட். நன்றி. அப்ப நான் நினைச்சேன் எப்பவும் லேட்டா தான் வருவேன் அந்த ப்ரேயருக்கு, இன்னைக்கு சீக்கிரமா வந்ததுனால என்ன நடந்தது, அங்க செய்தி கொடுத்துட்டு இருக்க ஒரு திடீர்னு வெளியே போயிட்டாரு. பிரைஸ் லார்ட். அப்ப நான் நினைச்சேன், ஓ நம்ம லேட்டா வர்றது கடவுளுடைய கிருபையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடலாமா அப்படின்னு பார்த்தேன். இல்ல, அதிகாலையில் நல்ல தூக்கம் வந்தது, ஆனா என்ன செய்யல, தூங்கலை. ஹல்லேலூயா. 5:30 மணி வரை அந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு உடனடியாக என்னை நானே தயார்படுத்திக் கொண்டு ஆலயம் வந்து ஆன்மீக உணவை பெற்றுக் கொண்டேன். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நான் தூங்கவே இல்லை. என்னதான் அந்த பிரேயர் முடிஞ்ச உடனே வீட்டில் போய் தூங்கணும். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு நாள் முழுவதுமாக வெள்ளிப்பே ஆண்டவர் தந்திருக்கிறார். அது ஒரு நாள் முழுவதும் என்ன வீரவை திறந்து நமக்கு எத்தனை சாரியெல்லாம் இருக்குன்னு இழுத்து போட்டு திருப்பி ரெண்டாவது அடுக்குவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, எவ்வளவு சாரிகள் நமக்கு இருக்குதோ அந்த சாரியெல்லாம் இழுத்து தெருவில் போட்டுட்டு ஒன்று ஆட்டுக்குவாங்க. அடுக்க அவங்களுக்கு சந்தோஷமா இருக்க மனசுக்கு. அப்படிதான் அப்படிதான். வீரவில் எத்தனை சாரி வச்சிருக்கீங்க பண்ணீங்களா? எத்தனை வச்சிருக்கீங்க? எனக்கு தெரிய வேண்டாம், உங்க ஆண்டவர்கிட்ட பேசிடுங்க. சரியா? ஓகே, நீங்க சொல்ல வேண்டாம். அப்போ ராத்திரி உங்களுக்கு தூக்கம் இல்லை, மனசு கஷ்டமா இருந்தா நீங்க என்ன செய்யணும், விவிலியத்தை எடுத்து வாசிக்கணும். ஹல்லேலூயா. விவிலியத்தை எடுத்து வாசிச்சோம்னா என்ன நடக்கும்? 2 வசனம் வாசித்த உடனே என்ன வரும்? வாய் தன்னாலே விளக்கும். பிரைஸ் லார்ட். அந்த எடுத்து பக்கத்துல ஒரு பாய் கல்யாணம் வச்சுட்டு என்ன செய்யணும், அதுல பக்கத்துல படுத்தணும். பாய் கல்யாணம் வைக்க நினைச்சுட்டேன், நான் கட்டில போய் படுக்க போனேன், அங்கே படுக்க வர்றேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அந்த இடம் வேற, நான் ஓய்வெடுக்கக்கூடிய இடம் வேற. ஆகவே எனக்கு அது ஒரு கஷ்டமா இருந்தது. ஹல்லேலூயா. வசனம் சொல்றது, இனி நான் என்ன செய்வேன், மன அமைதியுடன் படுத்துறங்குவேன், ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாக இருந்தாலும் நீர் என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கிறேன். அடுத்த ஒரு வசனம் 35:27. திருப்பாடல் 35:27 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. என் நேர்மையை நிலைநாட்டப்படுவதை விரும்புவோர் ஆரவாரத்துடன் அக்களிக்கட்டும். ஆண்டவர் எத்துணை பெரியவர், அவர்தம் அடியாரின் நல்வாழ்வை காண விரும்புவார் என்று எப்பொழுதும் சொல்லட்டும். ஹல்லேலூயா. என்னுடைய நேர்மையை நிலைநாட்டப்படுவதை விரும்புவோர், நான் நல்லவர் 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 வல்லவர் வல்லவர் நிறைய பேர் நினைச்சுட்டே இருக்கும். அப்படிதான். ஆனா நான் மற்றவர்கள் நம்மளே சொல்லணும், நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, இவர் இப்படிப்பட்ட ஆளு, இவர் இப்படிப்பட்ட பண்ணக்கூடியவர், இவர் தப்பு செய்ய மாட்டார். என் நேர்மையை நிலைநாட்டப்படுவதை விரும்புவோர் ஆரவாரத்துடன் அக்களிக்கட்டும். ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று அவர் தம் அடியாரின் நல்வாழ்வை காண விரும்புவோர் என்று எப்பொழுதும் சொல்லட்டும். அப்போ நம்முடைய வாழ்வு எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதாக இருக்க வேண்டும். அனைவரும் எழுந்திருப்போமா? 192வது பாடலில் பாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி 192வது பாடலில் பாடுவோம். நன்றி பலி நல்லவரே
இதோ அவர் மேகங்கள் சூழ வருகிறார், அனைவரும் அவரை காண்பர், அவரை ஊடுருவர் புத்தியோடும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமென். அல்லேலூயா. திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து 1 அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, இதோ அவர் மேகங்கள் சூழ வருகிறார், அனைவரும் அவரை காண்பர். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பார்க்கலாமா? மேகத்துல வரும்போது பாப்பீங்களா? நீங்க பாப்பீங்களா? ராஜா வர இருக்கிறார். அல்லேலூயா. நீ எவ்வளவு நாள் இருக்கிறது? இந்தியா பாகிஸ்தானோட இப்ப என்ன செய்யுது? போர் தொடுத்து ஒரு குண்டு எங்க விழ போகுது? குமரி மாவட்டத்தில் விழ போகுது. அல்லேலூயா. இயேசுவே நன்றி. சொத்து சேர்த்து வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் ஐயோ பரிதாபம். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. சொத்து இல்லாத வறுமையில் இருக்கிற ஜாலியா இருக்கிற பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. இயேசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கவங்களுக்கு இயேசுவை நேரடியா பார்க்கறதுக்கு. அல்லேலூயா. சொத்து இருக்குது, பணம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் தோட்டம் தொடர்பு எல்லாம் இருக்கக்கூடிய ரொம்ப கவலைப்படுவாங்க. பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம் வாருங்க சாமி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு உண்டா? எப்போ வருவீர் சுவாமி, எந்த கதியை தீர்க்க எப்போ? தெரியல சகோதரி, தெரியுதா நம்ம பாட்டு? எப்போ வருவீர் சுவாமி. எப்பெல்லாம் படிக்கும்போது? எல்லா கிறிஸ்துமஸுக்கும் படிக்கும்போது நான் ஆத்ம அறுவடைக்காக நினைச்சோம் படிப்போம் பாட்டு. எப்போ வருவீர் சுவாமி. அப்ப நமக்கு கவலையாக இருக்கும்போது குடும்பம், அப்படி குடும்பம் கவலையாக இருக்கும், கஷ்டமா இருக்கும், அப்ப கூட மாட்டேன். சந்தோஷமா இருக்கும்போது நினைச்சோம் எப்போ வருவீங்க சாமி. பிரைஸ் தி லார்ட். எப்போ போவீங்க சாமி. ஒருத்தர் ஊருக்கு வந்தா முதல்ல கேள்வி எப்போ வந்தீங்க சாமி. நேரத்துக்கு வந்தேன். எப்போ போவீங்க அப்படின்னு கேட்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்களுக்கு உடனே என்ன செய்யணும்? கப்பல் ஏற்றி பிளைட் ஏற்றி ஆக்கி விட்டுறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஆண்டவர் சொல்கிறார், நாம் தேவனை மகிமையின் ராஜாவை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரை பார்க்க வேண்டுமானால் நமக்கு ஒரே ஒரு தகுதி தான். என்ன தகுதி? இயேசுவை பார்க்க வேண்டுமானால் ஒரு தகுதியை நாம் மெய்ப்பிக்க வேண்டும். அது என்ன தகுதி நமக்கு? நான் சொல்லுங்க. இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால் மகிமையின் ராஜா விண்ணகத்திலிருந்து இறங்கி வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி வருவதாக இருந்தால் அவரை பார்ப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும். என்ன தகுதி அது? தூய உள்ளத்துடன் பரிசுத்த நிலையிலே நாம் நம்மை நாமே வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஸ்துதியா இருக்கட்டும். எப்பொழுதும் ஸ்துதியா இருக்கட்டும். மலையாளத்தில் சொல்லுவாங்க, எப்பொழுதும் ஸ்துதியா இருக்கட்டும். என்ன அர்த்தம்? தூங்கும் போதும், விழிக்கும் போதும், இரவுல நேரம் கிடைக்கிற போதெல்லாம் எப்போதும் கடவுளை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. துதிக்க சத்துருக்கள் நம்மை விட்டு ஓடும். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. எழுந்து ஒரு பாட்டு பாடுவோமா? சத்தமா படிப்பீங்களா? கல்லோதுக்கு போற மாதிரி படிக்கணும். சரியா? இப்போ உடனே போற மாதிரி படிக்கணும். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. 139 பாட்டு. பாகிப்பதில் 139 பாட்டு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. உங்க மூச்சு எங்க இருக்கு? மூச்சு எங்க இருக்கு? உங்க உடம்புலதானே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். எப்போ போகாது? எப்போ போகும்? கையில பைசா ஒண்ணு இல்லாத செல்லிப்போ. பிரைஸ் தி லார்ட். பணம் இருக்கும்போது மூச்சு என்ன செய்யாது? போவாது. அந்த பணத்தை கிட்டி வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரலோகம் தான் என் பேச்சு. பாடுவோமா? பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. சத்தமா கைகளை தட்டுங்க. நல்ல கைகளை தட்டுங்க. ரொம்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்களா? செத்தவங்க எவனா கொடுத்து பாருங்க. அவங்க செத்தவங்க. அல்லேலூயா. சாப்பிட்டீங்களா? காலையில என்ன சாப்பிட்டீங்க? சரியா? பரோட்டா. நல்ல சாப்பிட்டவங்க கையில் பண்ணணும். சரியா? அளவுக்கு போகணுமா? அளவுல விட்டகத்தில் பார்த்துருக்காங்க. அதுமா பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. சரியா? பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய் தானாக
இந்த மே மாதம் 2வது சனிக்கிழமை ஆண்டவரே இயேசுவின் குழு நச்சின் பணிக்குழு என்கிற பணிக்குழு பேரிலே இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிற இந்த தருணத்தை உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே இந்த ஆலய வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். முக்கியமாக இறைச்சி கொடுத்து வந்திருக்கிற சகோதரர் அறப்பணியாளர் செல்கஸ் அவர்களை உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே அவர்களை மறைத்து எல்லாமே உங்களுடைய வாயில் வார்த்தைகளாக அவர்களை பேச செய்கிறார்கள். வழியாக பேசுகிறார். உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நல்ல தேவத்தால் சுத்தமாக இருப்பீராக. இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாவது வாட்டி தந்த மேலான கருவிகளுக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே எங்களுடைய கடந்த கால வாழ்வின் பாவங்களை நாங்கள் மனதில் கொண்டு இந்த பரிசுத்த வல்லமை ரத்தத்தாலும் நாமத்தினாலும் வார்த்தையினாலும் கட்டி அப்புறப்படுத்திருக்கிறே ஆண்டவரே இந்த பரிசுத்த வல்லமை ரத்தம் எங்களுக்குள் வேரூன்றி கடந்து செல்வதாக வேதனை கொடுக்கிற எல்லா விதமான தீமையின் சத்துக்கள் ஆவிகள் எங்களை விட்டு அகலுவதாக இயேசுவின் நாமத்திலே எங்களை கட்டி செல்கிறோம். நல்ல தந்தையை ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். நாம் இறை செய்திக்காக